அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. நாம் இன்று திருவட்டப்பாறை என்கின்ற பாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாறையின் சிறப்பம்சம் யாதெனில், நாம் இந்த பாறையின் முன்பு பொய் கூறினால் அதற்கான தண்டனை உடனே கிடைக்கும். இப்பேற்பட்ட பாறை எங்கு உள்ளது, அந்த பாறையின் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை ஒரு கதையின் மூலம் காண்போம். நமது ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோவில் திருவாமாத்தூரில் உள்ளது. இக்கோவிலின் இறைவன் அபிராமேஸ்வரர், இறைவி முத்தாம்பிகை ஆகும். இக்கோவிலில் திருவட்டப்பாறை என்ற பாறை ஒன்று உள்ளது. இந்த பாறையின் முன்பாக நின்று பொய் சொல்பவர்கள் தேவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீளாத துன்பத்தில் வீழ்வார்கள் என்பது ஐதீகம். இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. ஒரு முறை சொத்து தகராறில் அண்ணன் தம்பியை ஏமாற்ற எண்ணினான். தம்பி வட்டப்பாறையின் முன்பு அண்ணனை சத்தியம் செய்யும்படி சொன்னான். அவ்வாறே அண்ணனும் பொய் சத்தியம் செய்தான். அவன் பொய் சத்தியம் செய்துவிட்டு இத்தலத்தில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பூர் நாகம்மன் கோவில் அடைந்தபோது அவன் கண்முன் ஒரு கருப்பு பாம்பு ஒன்று தோன்றி அவனை கடித்து சாகடித்தது. அவ்வாறு கடித்து சாகடித்த இடத்தில் இன்றும் ஒரு பெரிய நாகசிலை உள்ளது. இந்நிகழ்வை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றும் இத்தல இறைவி முத்தாம்பிகை அம்பாளின் மார்பில் வாள் சிற்பம் உள்ளது. எனவே பொய் சாட்சியால் சிக்கலில் இருக்கும் பல வழக்குகள் பலவும் இங்கு வந்து தீர்க்கப்படுவது கண்கூடாக நடக்கும் ஒரு செயலாகும். இந்த வட்டப்பாறையில் இப்பொழுது சிவலிங்கம் உள்ளது. நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.